ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக நட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஸோ அதுக்கு தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ விங்கீஸில் ரோல் கேக் ஒரு 3 பேக்கெட் வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கைமா டேட்ஸ் பசங்க இதுதான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கைமா டேட்ஸில் 1/2 kg 500 கிராம் இது ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிட்டேன். அணில் கொழுக்கட்டை மாவு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பிஸ்கெட்டு, மேரி பிஸ்கெட்டு, பிஸ்தா பிஸ்கெட், க்ரீம் பிஸ்கெட் இது மாதிரி வாங்கியிருக்கேன் பசங்களுக்கு. அப்புறம் கொஞ்சோண்டு வெல்லம் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், 1/2 கிலோ வெல்லம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். ஸோ ஹெவி ரேட் ஃப்ரெண்ட்ஸ். நட்ஸு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ நான் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் வாங்கியிருக்கேன். இதுவே ரேட் அதிகமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊரில் என்ன ரேட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஸ்ட்ரெப்ஸில் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். த்ரோட்டு இதுக்காக செர்லக் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஆமல் ஸ்ப்ரே பால் பவுடர் வாங்கியிருக்கேன். இது பிஸ்தா ஒரு பாக்ஸ் 1/4 கிலோ வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஐட்டம்லையும் 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். பிஸ்தா 380 சம்திங் ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்தா 1/4 கிலோ. இதில் நட்ஸில் முந்திரி 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். மற்ற எல்லா நட்ஸ்லேயும் 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். ரொம்ப காஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ். முந்திரிலாம் 1/2 கிலோ 380 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில். உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள். 1/2 கிலோ திராட்சை, 1/4 கிலோ திராட்சை 85 ரூபா. அப்புறம் பாதாம் 300 கிராம் வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது 270 ரூபா. பிஸ்தாவும் 380 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரேட் அதிகம், ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பசங்களுக்கு நட்ஸ் கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு அது வாங்கியிருந்தேன். இப்போ எனக்கு ட்ரெஸ்ஸுமி நான் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணதுனால நான் கெரட்டின் இதனால இப்போ ட்ரெஸ்ஸுமி கெரட்டின் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கெரட்டின் ஷாம்பு 226 ருபீஸ். அது வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ஒரு 2 மந்த் 3 மந்த்து கூட 2 மந்த் வரும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அப்புறம் பூ வாங்கிக்கிட்டேன். அது சோடா பாட்டில் வாங்கியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ரேட் ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ். ஸ்விஸ் ரோலில் அது 3 இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அது வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நட்ஸு பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மொத்தத்தில் வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வாங்குறதுல உங்களுக்கு லாபமாக என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் வாங்குவேன். இப்போ 1/4 கிலோ முன்னாடி பாக்ஸில் எல்லாமே மிக்ஸ் பண்ணது தனித்தனி அப்படி இப்படின்னு வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த டைம் இது 100 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாதாம் மொத்தம் 300 கிராம் இந்த பாதாம். இது 1/2 கிலோ முந்திரி ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ தான் 380 ரூபா வந்தது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக நட்ஸுக்காக தான் ஷாப்பிங் போயிருந்தோம். பசங்களுக்கு நட்ஸு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது 1/4 கிலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸில் இருக்கிறது பிஸ்தா. நீங்கள் என்னெல்லாம் உங்கள் பசங்களுக்கு ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. நான் இன்னும் மற்றது இந்த வால்நட்டு அதெல்லாம் இன்னும் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், அதை நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். வால்நட்டு அதில் அப்புறம் வேறு அந்த ஒரு சில ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். இது பூ குத்துறதுக்கு கிளிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கிளிப்பு, ஹேர் கிளிப்பு, ஒரு செயின் மாதிரி பாப்பாவுக்கு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த 3 மட்டும் 735 ருபீஸ் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்தா அங்கே கிடைக்கல, ஆனால் வேறு இடத்துல தனியாக பில் போட்டு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் 1/4 கிலோ தான், 380 ரூபா தான் அதுவும். ஸோ ஹெவி க்ராசரிலாம் ரொம்ப ரேட் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இப்போ ரேட் அதிகமாக ஆயிடுச்சு. நம்ம ஹோல்சேலில் வாங்குறது ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகும். இதிலே நீங்கள் ரீட்டைலில் வாங்கினீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கூட தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்புறம் என்னென்ன ஷாப் பண்ணுவீங்க? நீங்கள் பசங்களுக்கு எவ்வளோ ஹெல்த்தியான நட்ஸ் கொடுக்குறீங்க? என்ன டைப்பில் பசங்களுக்கு இது கொடுத்துட்ருக்கீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேட்ஸ் வந்து ரெகுலராக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி நான் வந்து ஃபிஷ் வாங்கியிருந்தேன். ஸோ நான் வந்து காணாங்கழுத்த மீன் தான் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு வந்து முள்ளாத மீன் எப்பயுமே எங்கள் வீட்டில் காணாங்கழுத்த மீன் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ப்ரான் கேட்டிருந்தான் பையன். ஸோ ப்ரான் வாங்கி அதை நல்லாவே 65 மாதிரி மேக்னேட் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ அதில் வந்து கொஞ்சம் மீன் எடுத்து வறுத்துக்கிட்டேன், குழம்பும் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் வீட்டில் லன்ச் ரெசிபி. ஸோ உங்களுக்கெல்லாம் என்ன ஃபிஷ் பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து காணாங்கழுத்த ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் முள் இருக்காது, சாப்பிட பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நடுமுள் மட்டும்தான் இருக்கும், அதனால் உங்களுக்கு ஊட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரைஸ் வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டேன், ப்ரான் ஃப்ரை பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மெனு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஷாப்பிங் வீடியோ போயிட்டு வந்து குக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குலாம் எப்படி பிடிக்கும், என்ன சாப்பிடுவீங்க, எந்த டைப்பில் என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.